அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பாதையில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல்ங்க. அதாவது 12 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உச்ச ராசிக்கு போகிறதுனால கோடி நன்மைகளை சில ராசிக்காரர்கள் அடைய போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த குரு பகவானினுடைய உச்ச தரிசனம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோடி நன்மைகளை வாரி வழங்க போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 4 ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களில் குரு பகவான் ரொம்பவே நேர்மறையான மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாகவே பார்க்கப்படுகிறாருங்க. ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் உச்சநிலையில் இருந்து அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதீத நன்மைகள், கோடான கோடி நன்மைகள் கிடைக்க பெறுவாங்க அப்படின்னே சொல்லுவாங்க. அதனாலேயே பார்க்கும் பொழுது குரு பகவானினுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு குருவால மட்டுமே அமைய பெறுகின்றது. அதிலும் ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகங்களினுடைய இயக்கங்களும் முக்கியமானதாகவே இருக்கும். குறிப்பாக குரு பகவானினுடைய இயக்கத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மிக முக்கியமானதாகவே பார்க்கப்பட்டும் வருகிறது. ஜோதிடத்தில் மிகவும் செல்வாக்கு மிக்க கிரகங்களில் ஒன்றாக கருதப்படும் குரு பகவான் தற்போது சந்திரனால ஆளப்படக்கூடிய கடக ராசிக்குள்ள நுழையவிருக்கிறார். இந்த ராசி மாற்றம் பொதுவாகவே மிகவும் சுபமானதாகவே கருதப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட யோகத்தை உருவாக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. குரு பகவானினுடைய அதனுடைய உச்ச ராசியான கடகத்தில் நுழையும் போது ஹன்ஸ் அப்படிங்கிற ஒரு ராஜயோகம் உருவாகிறதுங்க. இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ஏதோ ஒரு வகையில் பார்க்கும் பொழுது ஒரு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் கோடி நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை விட இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு உயர்வான காலகட்டமாகவே இருக்க பெற போகின்றதுங்க. இந்த பெயர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடம் 2026 வருடம் அன்று நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் அக்டோபர் 31ஆம் தேதி வரை 2026 வரை பார்த்தீங்கன்னா கடகராசியிலேயே நிலைத்திருக்க போகின்றார். அதாவது ஜூன் 2ஆம் தேதி முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த வருடத்தில் கடகராசியிலேயே குரு பகவான் நிலைத்திருக்க போகின்றார். இந்த கிரகம் மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அபரிவிதமான நன்மைகளை, கோடான கோடி நன்மைகளை அள்ளி கொடுக்க போகின்றது அப்படின்னே சொல்லலாம். அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த 4 ராசியில் உங்களுடைய ராசி இருக்கிறதா, உங்களுக்கு என்ன மாதிரியான கோடி நன்மைகள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்துக்க மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் நாம் முதல் ராசியாக பார்க்கவிருக்கிறது கடகங்க. குரு பெயர்ச்சி கடகராசியினுடைய லக்னத்தில் நடைபெறுவதால் அவர்கள் அளவில்லாத நன்மைகளை அடைய போகிறார்கள் அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நினைத்த வேலையை வெற்றிகரமாகவே முடிப்பாங்க. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா காதல் தொடர்பான முயற்சிகள் வெற்றிகரமாகவே முடிவடையும். நீங்கள் விரும்பக்கூடிய நபரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. திருமணமான தம்பதிகள் மிகவும் மகிழ்ச்சியாகவே இருப்பாங்க. வேலை தொடர்பான
விஷயங்கள் மிக விரைவில் சிறப்பாகவே அமைய பெறுங்க. வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு விரைவில் விசா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் உள்ளதுங்க. நிதி நெருக்கடிகள் குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் சுமையும் குறைய ஆரம்பிக்கும். ஆரோக்கியத்தில் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அடுத்த ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியால் சிறப்பான நன்மைகளை அடைய போகிறார்கள். இந்த காலகட்டத்தில் அவர்கள் அனைத்து விதமான முயற்சிகளையும் வெற்றி மற்றும் நிதி ஆதாயங்களையும் பெற போறாங்க. பணியிடத்தில் எதிர்பார்த்த மாற்றங்களும் ஆதாயங்களும் கிடைக்க பெறப்போகின்றது. அதே மாதிரி மேல் அதிகாரிகளின் உதவியால் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் தங்களின் புதிய அணுகுமுறையால் லாபம் அதிகரிக்கக்கூடும். பணம் சம்பாதிக்க புதிய வழிகள் தோன்றும். நீங்க பொருளாதார ரீதியா பெரும் முன்னேற்றத்தை நீங்க அடைய போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியும் ஒத்துழைப்பும் அதிகரிக்கலாம். ஆரோக்கியம் திருப்திகரமாகவே இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு 2026 முக்கியமான ஒரு காலகட்டமாகவே அமைய பெற போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு நற்பலன்களை குரு பகவான் தங்களுக்கு வாரி வழங்க போகின்றார். அடுத்த ராசி தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் குருவின் இந்த ராசி மாற்றத்தால் நேர்மறையான பலன்களை அனுபவிக்க போறாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நிதி விஷயங்கள்ல அதிக நன்மைகள் சேர போகின்றது. வியாபாரத்துல வருமானமும் லாபமும் அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. இதன் விளைவா தங்களுடைய நிதி இழப்புகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் பெருக வாழ்க்கையும் பெருக ஆரம்பிக்கும். தொழில் ரீதியா நீங்க எதிர்பார்க்காத பலன்கள் கிடைக்க பெறலாம். மேலும் வியாபாரம் செய்யறவங்க அதன் மூலம் பல சாதகமான பலன்களையும் பெறுவாங்க. தங்களுடைய முதலீடுகள் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதற்கு ஏற்றவாறு பலன்களையும் அள்ளி கொடுக்கும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியாளர்களுக்கு சாதகமான மாற்றங்கள் உருவாகலாம். மாணவர்கள் தங்கள் கல்வியில மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்த ராசி மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானினுடைய இந்த பெயர்ச்சி மகத்தான நன்மைகளை அள்ளி கொடுக்க போகின்றது. இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடனான அவர்களின் உறவு வலுவாகவே இருக்குங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு மற்றும் ஒற்றுமை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இது உறவுகளின் வலிமையை அதிகரிக்கின்றது. அவர்களின் திட்டங்கள் அனைத்துமே பெரிய பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கின்றது. வேலையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சில பொறுப்புகள் அல்லது வேலைகள் அவர்களிடம் ஒப்படைக்கப்படலாம். தொழிலதிபர்கள் இந்த காலகட்டத்தில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் தங்களுக்கு அமையப்பெற போகின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும்.